நல்லாரின் ஞாயிறன்று இறை அழைத்தலுக்காக உலக நாளையும் திரு அவை அறிவித்துள்ளது. திருத்தந்தை வெளியிட்டுள்ள ஒரு செய்தி, நம் சுயநலத்திலிருந்து வெளியேறி செல்வதே நம் அனைவருக்கும் தரப்பட்டுள்ள முக்கியமான மறைபோதக பணி என்று கூறியுள்ளார். சுயநலம் என்ற சுழற்காற்றில் சிக்கி உலகம் சின்னாபின்னமாகி வருவதை நாம் அறிவோம். சுயநலமற்ற தலைவர்கள் நம் குடும்பங்களில் உருவாகின்றனர் என்பதை உறுதி செய்தால் இவ்வுலகின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பது உறுதி. பிஞ்சு மனங்களில் வெறுப்பு என்ற நஞ்சை கலந்து கூறுவது குழந்தைகளுக்கு மிக நெருங்கியவர்களான பெற்றோரும் உற்றாரும் என்ற உண்மை நம் அனைவரையும் குற்ற உணர்வோடு தலைகுனிய செய்கிறது. நல்லாரின் ஞாயிறை கொண்டாடும் என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழும் சூழல்களில் மற்றவர்களை நல்வழியில் நடத்தும் வழிகாட்டிகளாக நல்ல ஆயர்களாக வாழ்கிறோமா என்ற ஆன்ம தேடலை மேற்கொள்வோம். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு ஆகியவற்றை முடித்துவிட்டு வாழ்வில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க காத்திருக்கும் இளையோரை இன்று சிறப்பாக இறைவனின் திருப்பாதம் கொணர்வோம். நல்ல ஆயுளாம் இயேசுவின் அழைத்தலை ஏற்று மக்கள் படைத்து தங்களையே அளிக்க முன்வரும் இளையோரை இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று நல்ல ஆயுள் ஞாயிறன்று இறையழைத்தல் ஞாயிறன்று மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிறு திருவழிபாட்டினை கொண்டாட வந்திருக்கும் அனைவரையும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். திருப்பலியில் நம்முடைய பங்கிற்காகவும் அவர்களுக்கு அனைத்து குடும்ப கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொடுத்து செவிப்போம். மேலும் எங்கள் வீட்டில் பிரவீன், மனிஷா, இரண்டாம் குடும்பத்திற்கான ஞானமா வழியாக அறிவு சில நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிரியரும் சொல்ல வேண்டியும் கூட்டி அம்புரோஸ் நாளை கொண்டாடும் என்று நினைத்திருப்பதையாகவும் எங்கள் ஜோவிட்டா ஜோஸ் 2ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நாளில் இறைவன் புனித நிலைக்கும் இறை அடியார் நிலைக்கும் உயர்த்தப்பட வேண்டிய அருள் நிலைக்கும் உயர்த்தப்பட வேண்டி சிறப்பாக நம்முடைய ஜெபங்களை எடுத்து இந்த திருவிழாக்க கொண்டாடுவோம். மேலும் மறைந்த பெதனடி உகாரராஜ், பாலையா, ஜோஜம்மாள், இன்னையா, உங்களோட மேரி ஜோசப், அருள்பணி அருள்ராஜ் மற்றும் யாரும் நிலையாத ஆத்மாக்கள், புத்தகைகள் ஆத்மாக்கள், அனஸ் தாஸ், ஜோசப், ரோஸ் மேரி, லூட் மேரி, உஷா 20ஆம் ஆண்டு நினைவாளர்களுக்கு நாமக்களை எல்லாம் நினைவு கொண்டு கொண்டாடுவோம். இறக்கு நிறைந்த நாமக்கள் வந்து நம்முடைய இறக்கத்தை பொழுது நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாடுதல் என்று சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். தூய மறைமுறையில் கொண்டாட தொகுதி பெறுவதற்கு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். அவற்றுக்காக மனவருந்தி என்னுடைய இல்லாத மன்னிப்பையும் இரக்கத்தையும் நினைச்சு கொண்டாடுவோம். Hey
மானிடருக்கு மீட்பு கிடையாது. நாம் மீட்பு பெறுவதற்காகவே இயேசு அவருடைய வாழ்க்கையை ஒரு முன் உதாரணமாக்கினார். இந்த உண்மையை உணர்ந்து செயல்பட நமக்கு தேவையான ஞானத்தை பெற்றிட இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்கவிருக்கும் திருத்துதர் பேதுருவின் வார்த்தைகளை மனதில் பதிவு செய்வோம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடிய. அந்நாள்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமுற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவை கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதர்களிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. I
வாசகத்தில் ஒலிக்கும் திருத்துதர் யோவானின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள இறை திருவசனங்கள். அன்புக்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எத்தகையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம்முடைய தாழ்நிலையை கண்ணோக்க முடியுமாறாக. ஆற்றல் மிக்க தலைவரே இறைவா, திரு அவையில் தங்கள் வாழ்வில் தம் சொல்லாலும் செயலாலும் தலைமை என்பது பணி பெறுவதற்கு அன்று பணி புரியவே என்று எம் கிறிஸ்துவின் போதனைகளை தனதாக்கி கொண்டு செயல்படும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை சாட்சிய வாழ்வாக மாற்றிட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் நாயகரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, ஜாதி, சமய வேறுபாடுகளை கலைந்து சமூக அக்கறையுள்ள நல்ல மேய்ப்பர்களாக இருந்து நாட்டை நல்வழியில் நடத்தவும், ஏழை பணக்காரன் என்ற இருளை அகற்றி தேவையான அருள்மொழியை எம் தலைவர்களுக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் நாயகனே, இவ்வுலகில் நிலவும் தீவிரவாதம், சாதியின் பெயரால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள், பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் ஏழை நாட்டு மக்களை நசுக்கி அதனால் தங்கள் வாழ்வை இழந்து தவிக்கும் மக்களின் துயரினை போக்கி, போட்டி மனப்பான்மையை நீக்கி சமத்துவ சகோதரத்துவம் தழைத்தோங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளே, நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று கூறிய எம் நற்செய்தியின் நாயகரே, எம் அனைவருக்கும் உம் அருளாலும் கூறிய எம் இறைவா, விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், வறுமையில் வாழ்வோர் ஆகிய அனைவருக்கும் உம் அருளால் அவர்கள் வாழ்வு வளம் பெறவும், உள்நாட்டு போரால் தவிக்கும் சிரியாவின் மக்களுக்கு உமது உதவி கரம் நீட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆற்றலே எம் இறைவா, இன்றைய சூழலில் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் இறை நம்பிக்கையில் பற்றற்றவர்களாகவும், இளையோர் இவ்வுலக மாயங்களால் தங்களை இழந்து விடாமலும் இருக்கவும் உமது இறை அழைத்தலை அனைவரும் உணர்ந்து இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய ஒரு தனிப்பட்ட தேவைகளுக்காக சுருக்கமாக பாடுவோம். இறைவா, இங்குள்ள எங்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாக இருக்கிறதென என் நன்கு அறிவேன். நாங்கள் எங்களுக்கு மன்றாட்டுகளை ஏற்று நாங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்களதாகிய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். புனித சுசையப்பர், புனித அன்னான் மற்றும் எல்லா புனிதர்களின்
மரியார் உமது இறைக்குரிய கட்டுப்பத்தை யானமா அவர்களை புனிதர்களின் திருக்கூடத்தில் ஒருவராக இணைந்தார்கள். இவரை நோக்கி வரும் எண்ணற்ற மக்களை கண்ணோக்கி பாரும் மீத அருட்கொடையே. உமது எல்லையில்லா அமைதியானவருக்கு உமது ஊழிய காட்டுவதை யானமாவி மரியாதை செய்தார். எமக்கு அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இவர்கள் இரண்டாயிரத்தி தெரிய வேண்டும். மிகுந்த தந்தையே, உம்முடைய மகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நன்மையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த இறைவனுக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாங்கள் பரப்பெடுக்கும் நல்லவராய் உம் அருள் எங்களை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் வரைந்து உம் ஆட்சியில் இருந்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு அண்டவெளியும் புதிய நிலமும் புதிய மண்டலம் நோக்கிய காலங்களில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரை மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனைவருக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதலுக்குரிய என் மனமாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஞாயிறு நோக்கம் இன்று பாச காலத்து 4வது ஞாயிறு மற்றும் திரையிடத்தில் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். சிறப்பாக நாளில் நம்முடைய ஆங்கில திரையிடத்தில் குறைந்து கொண்டு இருப்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மண்ணிலிருந்து 51 குருக்களும் 53 அருட்சோதிகளும் இருக்கிறார். அதன் பிறகு எந்த ஒரு இழைத்தலும் இல்லை. ஆக சிறப்பாக இழைத்தலுக்காக செவிக்கவும் இழைத்தலுக்காக பிள்ளைகளை அனுப்பும்படியும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்வார் என்று திருப்பொழியை சிறப்பித்து திருவிழாக்கள் அன்றைய இறை மக்களுக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நாங்கள் எழுப்பினால் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பிப்பாக கடந்த வாரம் காணிக்கை ரூபாய் 5391. நிலையான பசுமைகளில் கூட்டி சேர்த்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியர் சிறந்தாழ்த்தி கொண்டாடுகிறோம். தங்களை உயிர்ப்பார் பயனை தங்களை ஆராய்ச்சி
நமது ஆசையால் இரண்டு மக்களோடு மகிழ்ந்ததுக்கு புரிவாராக. அவரது பாவனைகளால் ஏற்படைய குற்றப்பணிகள் அவரது எதிர்ப்பதற்காக நிலைவாழ் முடிவு பெற்று தகுதி பெறுகிறார்கள். நம்பிக்கை கொண்ட ஒரு வயிற்றெழுந்த